ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரொத்தலாமியன் அப்படின்ற போமோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய பார்ட் 1 வீடியோவில் அதனுடைய ஓவர்வியூ அண்ட் ஃபஸ்ட்டு 5 ஸ்டான்ஸாவோட சம்மரி நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்ட் 2ல் செகண்ட் 5 ஸ்டான்ஸாவோட சம்மரி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த 5 ஸ்டான்ஸாவோட ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 5 ஸ்டான்ஸாவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிக்சர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த 2 கேர்ள்ஸுக்கு மேரேஜ் ஆகிற மாதிரியும், அதாவது எலிசபெத் அண்ட் கேத்ரின் சோமர்செட் இவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஸோ அதுக்காக இவர் ஒரு போம் எழுதுறாரு. இட் இஸ் ப்ரொத்தலாமியன். இட் இஸ் அ பெட்ரோத்தல் சாங். இட் இஸ் அ என்கேஜ்மெண்ட். அந்த இதில் வர சாங்கு. ஸோ அந்த 2 கேர்ள்ஸை யார் கூட கம்பேர் பண்ணுறாருன்னா, 2 பியூட்டிஃபுல் ஸ்வான்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் இங்கே பாஸ்டரல் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறாரு. பாஸ்டரல் செட்டிங்ன்ற சென்ஸ் நிம்ஸ் இருக்கும் அண்ட் ஃப்ளார்ஸ் இருக்கும் நிறையா. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு எப்படி ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை யூஸ் பண்ணி இந்த இதை அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. வித் பேர்ட்ஸ் அண்ட் ஸோ மெனி க்ரீக் மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸ், பிளேசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த பார்ட் வீடியோவும் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ஓவர்வியூ பார்த்தாச்சு. ஸோ டோட்டலாக 10 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வாக்கிங் மாதிரி போகிறாரு. அங்கே எங்கே போகிறாருன்னா, ரிவர் தேம்ஸ் வழியாக போகிறாரு. அவருக்கு எதனால் ஒரு சோகம் அவருக்குள்ளே இருக்குது, எதனால் ஒரு சோகம் இருக்குது அவருக்குள்ளே அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரிவர் தேம்ஸை பற்றி அழகாக பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது சுற்றி அந்த ரிவர் பேங்க்லேயும் அண்ட் அந்த இதிலெல்லாம் எவ்வளோ மெடோஸ்லேயும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃப்ளார்ஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸரில் பார்த்தீங்கன்னா, அந்த ரிவர்ஸை சுற்றி ஒரு ஃப்ளாக் ஆஃப் நிம்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு சூப்பர்ஃபிஷியல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த நிம்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அவங்க கையில் ஒரு பேஸ்கெட் வச்சுட்டு எப்படி அழகாக பூ பறிக்கிறாங்கன்றது டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அண்ட் அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா, அந்த ரிவரில் 2 ஸ்வான்ஸ் அழகாக நீந்தி வருது. அந்த 2 ஸ்வான்ஸ் இது வரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு ஒரு ஒயிட்டாக அவ்வளோ ஒரு கலங்கமே இல்லாமல் ஒரு பியூரிட்டிக்கு சிம்பிள் மாதிரி வருது அந்த ஸ்வான்ஸ். அந்த ஸ்வான்ஸ் நிறைய விஷயங்கள் கூடலாம் கம்பேர் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பிண்டஸ் மவுண்டைன் ரேஞ்சில் இருக்க ஸ்னோ கூட கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் ஜோவன் லெடா அவங்களாம் கூட கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் அந்த இதை அந்த ஸ்வானை அழுக்காக்கிடக்கூடாது அப்படின்னு அந்த ரிவரே ஸ்லோவாக போகிற மாதிரி அது நம்மளை நீ அலை அது மேலே மோதாத அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஸ்டான்ஸா. இப்போ அந்த நிம்ஸ்லாம் சுற்றி பூ பறிச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ஓடி இந்த மாதிரி ஸ்வான்ஸ் வருது அப்படின்றத பார்த்து அவங்க எவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்க, அவங்க எப்படி ஷாக் ஆகிறாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸை பார்த்துட்டு, 2 ஸ்வானை பார்த்துட்டு. அண்ட் அவங்க இந்த ஸ்வான்ஸை எது கூடலாம் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு 5th ஸ்டான்ஸால் அந்த நிம்ஸ்லாம் கையில் வச்சுருந்த ஃப்ளார்ஸை அந்த ஸ்வான்ஸ் மேலே போடும்போது அந்த ரிவரை எது கூட கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் அந்த ரிவர் மேலே ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் இருக்கும்போது அதை ஒரு சில விஷயங்கள் கூட கம்பேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் 2 நிம்ஸ் அவங்களுக்கு க்ரௌன் செஞ்சு கொடுக்குது. அண்ட் ஒரு நிம்ப் பாட்டு பாட ஆரம்பிக்குது. ஸோ இதோட 5th ஸ்டான்ஸாக முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு நிம்ப் பாட்டு பாட ஆரம்பிச்சது இல்லைங்களா, அந்த சாங் தான் 6th ஸ்டான்ஸால் கொடுத்துருப்பாரு. அதாவது ஒரு நிம்ப் இவங்க 2 ஸ்வான்ஸையும் பார்த்து பாடுற மாதிரி. ஸோ இந்த 2 ஸ்வான்ஸ் அப்படின்றது 2 பிரின்சஸ் எலிசபெத் அண்ட் கேத்ரின் சோமர்செட். ஸோ அவங்க மேரேஜுக்காக ரெடியாகி போயிட்டுருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த இதை வச்சு பாடுற மாதிரி ஒரு ஸ்டான்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ நவ் வி வில் மூவ் ஆன் டு 6th ஸ்டான்ஸா ஃபார் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ திஸ் இஸ் ஸ்டான்ஸா 6. 8 gentle birds, the world's fair ornament and heaven's glory. ஸோ ஜென்டில் பேர்ட் நீங்கள் வேர்ல்டுக்கே ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி, ஒரு அலங்கார பொருள் மாதிரி. அதோட மட்டும் இல்லாமல் ஹெவனோட க்ளோரி, ஹெவனில் இருக்க எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. whom this happy hour doth led unto your lovers
blissful bower. Joy may you have and gentle heart's content of your love's compliment. ஸோ உங்களை வந்து இந்த நதி எங்கே கூட்டிகிட்டு போகுது? உங்கள் லவ்வர்கிட்ட கூட்டிகிட்டு போகுது. இந்த நதி வந்து ஸ்லோவாக வந்து உங்கள் லவ்வர்கிட்ட கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் வந்து அப்படியே அந்த லவ்வர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபுல்லாக வந்து ஃபுல்ஃபில், உங்கள் விஷஸ் எல்லாமே ஹார்ட் ஃபுல் பண்ணும். அண்ட் உங்களோட லவ் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் லெட் ஃபேர் வீனஸ் தட் இஸ் குவீன் ஆஃப் லவ் with her heart quelling sun upon you smile. வீனஸ் அப்படின்றது வந்து குவீன் ஆஃப் லவ், காடஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீனஸோட சன் தான் வந்து கியூபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூபிட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மன்மதன் நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா. மன்மதன் வந்து கையில் ஒரு அம்பு வச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த அம்பு என்ன பண்ணோம், ஹார்ட் குவெல் பண்ணும் இல்லைங்களா, அதாவது நெஞ்சு தொலைக்கும்ன்ற சொல்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு பையன், வீனஸோட பையன் வந்து கியூபிட். அந்த வீனஸும் அவங்க பையன் கியூபிடும் உங்களை பார்த்து சிரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹூ ஸ்மைல் தே சே ஹேத் விச் யூ டு ரிமூவ் ஆல் லவ்ஸ் டிஸ்லைக் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃபால்ட்டி கை ஃபார் எவர் டு அசாயில். ஸோ அவங்களோட இதெல்லாம் வந்து அவங்களோட ஸ்மைல் வந்து எதை ரிமூவ் பண்ணுமா, ஃபைட்ஸ், அந்த கான்ஃப்ளிக்ஸ் வரும். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு சில கான்ஃப்ளிக்ஸ் வரும், ஃபைட்ஸ் வரும், சம் டிஸ்லைக்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கியூபிட் அண்ட் வீனஸோட ஸ்மைல் வந்து ரிமூவ் பண்ணிடுமா. ஸோ உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணும்போது உங்கள் மேரேஜுக்கு அப்புறம் வர அந்த ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிஸ்லைக்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லெட் என்லெஸ் பீஸ் யுவர் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஹார்ட்ஸ் அக்கார்ட். உங்களோட ஹார்ட்டுக்கு வந்து என்லெஸ் பீஸ். ஓகே, நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். உங்கள் ஹார்ட்டுக்கு வந்து என்லெஸ் பீஸ் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த 3 லைன்ஸ் வந்து விஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பிளெஸ்ட் பிளென்டி வெயிட் அப்பான் யோர் போர்ட். அண்ட் யோர் போர்ட் அப்படின்றப்ப வந்து இங்கே வந்து கிச்சன் போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கிச்சனில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் பிளென்ட்டியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் லெட் யுவர் பெட் வித் ப்ளஷர்ஸ் சேஸ்ட் அபவுண்ட். உங்களோட பெட்டுமே எப்படி இருக்கட்டும், ரொம்ப ப்ளஷரபுளாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தட் ஃப்ரூட்ஃபுல் இஷ்யூ மே டு யூ அஃபோர்ட் விச் மே யுவர் ஃபோர்ஸ் கன்ஃபவுண்ட். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஃபுல் இஷ்யூ அப்படின்றது வந்து குழந்தைங்க, உங்களுக்கு சில்ட்ரன் பிறப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ளஷர்ஃபுல்லான பெட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு அருமையான குழந்தைங்க பிறக்கட்டும். அந்த குழந்தைங்க வந்து உங்களோட எதிரிகளெல்லாம் வீழ்த்துற மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மேக் யோர் ஜாய்ஸ் ரீடவுண்ட். உங்கள் ஜாய்ஸை வந்து டபுள் ஆக்குவாங்க அந்த குழந்தைங்க. அப்பான் யோர் பிரைடல் டே விச் இஸ் நாட் லாங் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து அந்த நிம்போட சாங் வந்து முடியுது. இந்த மாதிரி கூட கேட்கலாம், விச் ஸ்டான்ஸா ப்ரொவைட்ஸ் த சாங் ஆஃப் த நிம்ப் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். இட் இஸ் ஸ்டான்ஸா 6. ஸோ இதோட சம்மரி பார்த்துடலாம். யூ ஸ்வான்ஸ் who are the world's beautiful decoration and the glory of the skies. You are being led to your lovers and I wish you joy and happiness in your marriage. I further pray that Venus, the queen of love, and her son Cupid will smile on you and with their smiles remove all fights and conflicts from your marriages. And I pray that your hearts will be full of peace, your kitchens full of food, and your bedrooms proper and fruitful, so that your children defeat your enemies, and that your joy will overflow on your wedding day, which is not far away. Please be quiet, River Thames, until I finish my poem. So next on the stanza 7. ஸோ எண்டட் ஷீ. ஸோ இதோட வந்து அவங்க பாட்டு பாடி முடிச்சிடுறாங்க, அந்த நெம்ப் வந்து பாட்டு பாடி முடிச்சிடுறாங்க. அண்ட் ஆல் த ரெஸ்ட் அரவுண்ட் டு ஹர் ரீடபிள்ட் தட் ஹர் அண்டர் சாங். ஸோ மற்ற இருக்க நிம்ஸ் எல்லாம், சுற்றி இருக்க நிம்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து அப்படியே கோரஸ் மாதிரி பாட ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி வந்து அதை ரீடபிள்டு ஒரு எக்கோ மாதிரி வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. விச் சைட் த பிரைடல் டே ஷுட் நாட் பி லாங். ஸோ அந்த லாஸ்ட் லைனே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காரு. And gentle echo from the neighbor ground, their accent did resound. ஸோ அதே மாதிரி அவங்க நிம்ஸ் பாடுறாங்க, அதை வந்து என்ன பண்ணுது, அந்த ஜென்டில் நெய்பர் கிரவுண்டு கூட வந்து என்ன பண்ணுது, ரிப்ளிகேட் பண்ணுது. கிரவுண்டு கூட அப்படியே எக்கோவாக வந்து அதை கொடுக்குது. So forth those joyous birds did pass along adown the lea. ஸோ அந்த ஜாயஸான பேர்ட்ஸ், ரொம்ப ஜாலியான ரொம்ப ஹாப்பியாக இருக்க அந்த பேர்ட்ஸ் வந்து அப்படியே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே வந்து அந்த லீன்றது வந்து இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் த ரிவர் தேம்ஸ் இல்லைங்களா, அப்படியே அந்த லீயில் வந்து ஸ்லோவாக வந்துக்கிட்டே இருக்குது. தட் டு தேம் மர்மர்ட் லோ. அந்த லீயே வந்து என்ன பண்ணுதான், அப்படியே மர்மர் பண்ணுதான், முணுமுணுக்குதான், அப்படியே ஸ்லோவாக வந்து முணுமுணுக்குது. ஆஸ் ஹீ வுட் ஸ்பீக், என்னமோ அதால் பேச முடிகிற மாதிரியும். பட் தட் ஹீ லேக்ட் டங் இல்லை, பட் ஆனால் அதால் பேச முடிகிற மாதிரி அப்படியே
முணுமுணுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு பாருங்க. Yet did by signs his glad affection show. ஸோ அவரோட சயின்ஸ்னால லீனால வந்து என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, ரிவரால் பேச முடியாது இல்லையா. பட் இருந்தாலும் அது வந்து பார்க்கறதுக்கு வந்து பேசுகிற மாதிரி இருக்கான். அதோட அஃபெக்ஷனை வந்து அப்படியே அந்த ரிவரை வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணி அதனுடைய அஃபெக்ஷனை வந்து காமிக்குதான். Making his stream run slow. And all the fowl which in his flood did dwell. And all the fowl, all the birds, அந்த சுற்றி அந்த ரிவர் சுற்றி இருக்க எல்லா பேர்ட்ஸுமே வந்துட்டு என்ன பண்ணுதான், இந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த ஸ்வானை சுற்றி வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிக்குது. கேன் ஃப்ளாக் அபவுட் தீஸ் ட்ரெயின் தட் டிட் எக்ஸல். ஸோ என்ன பண்ணுது, இந்த 2 ஸ்வான் தானே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே சுற்றி வந்து எப்போ இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விதமான பேர்ட்ஸும் வந்து சுற்றி நின்று அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். ஸோ இங்கே சுற்றி எல்லா பேர்ட்ஸ் இருக்குது. இந்த நடுவில் வந்து 2 ஸ்வான்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலுமே இந்த 2 ஸ்வான்ஸ் தான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பாருங்கள். த ரெஸ்ட் so far as Cynthia doth shed the lesser stars. சிந்தியா அப்படின்றது காட் ஆஃப் மூன். ஸோ எப்படி வந்து நைட் டைமில் வந்துட்டு ஸ்கை சுற்றி ஸ்டார்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம பார்வை எதுக்கு டக்குன்னு போகும்னா மூணுக்கு தான் போகும். அவ்வளோ ஒரு பிரைட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த சுற்றி வந்து ஒரே பேர்ட்ஸாக இருந்தாலுமே இந்த ரிவரில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மூன் மாதிரி எது இருக்குது அப்படின்னா அந்த ஸ்வான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ தே enraged well, did on those two attend and their best service lent. அந்த மற்ற பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த 2 ஸ்வானுக்கும் வந்து அழகாக வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்களாம். against their wedding day which was not long, sweet Thames run softly till I end my song. So this is stanza 7, the summary of the stanza. That was the end of the nymph's song, and everyone repeated her, announcing that the swan's wedding day wasn't far off. And the ground echoed with this line, which then echoed throughout the meadow. Thus the joyful swans went down the river Lee. Its water murmured as they passed, almost as though the river would speak to them if he were able to talk. But he did make his affection clear by slowing down his current. And all the birds that lived on the river began to flock around the 2 swans, who were far more beautiful than those other birds, just as the moon is far more beautiful than the stars around it. In this way, they arranged themselves around the swans and waited on them and lent them their best service for their wedding day, which was not far away. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டான்ஸா 8. இந்த ஸ்டான்ஸா 8, 9, 10 இது 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டான்ஸான்னு சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நிம்ஸு அந்த பேர்ட்ஸு இதை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இனிஷியலி வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் சோகமாக இருக்கார் அப்படின்றத மட்டும் சொல்லியிருப்பார். பட் இந்த ஸ்டான்ஸா 8, 9, 10ல் வந்து அவரோட இது அந்த லண்டனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். லண்டனில் எப்படி இருக்குது, அவரோட பர்சனல் லைஃப் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பர்சனல் டச் இருக்கும். அவரோட சேட்னஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பார். At length they all to merry London came. ஸோ அப்படியே இவங்க அப்படியே வந்துட்டே இருக்காங்க. எங்கே வந்துட்டாங்க, லண்டனுக்கு வந்துட்டாங்க. டு மெரி லண்டன் மை மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ். ஸோ அவங்க வந்து எப்படி அம்மா பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி இந்த லண்டன் வந்து என்னோட மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தட் டு மீ கேவ் திஸ் லைஃப்ஸ் ஃபர்ஸ்ட் நேட்டிவ் சோர்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் நேட்டிவ் சோர்ஸ் வந்து இதுதான் வந்து கொடுத்தது. ஏன்னா ஸ்பென்சர் வந்து பிறந்தது எல்லாமே வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஐரிஷ் அந்த இதுலேருந்து ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால ஐரிஷ் நேம் இருக்கும் இவருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம் இங்கிலாந்து அப்படின்றது தான் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி. பிரிட்டன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து அண்ட் அயர்லாந்து இது 3 சேர்ந்தது தான் வந்து பிரிட்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறதோ, ஒரு கிங் இன்னொரு குவீனை மேரி பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த 3 கண்ட்ரீஸ்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு இந்த 3 கண்ட்ரீஸ்குள்ளேயும் ஒருத்தர் மாற்றி இந்த கண்ட்ரிக்கு வர்றது அந்த கண்ட்ரிக்கு போகிறது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஈவன் ஸ்பென்சருமே வந்து கொஞ்ச நாள் வந்து அயர்லாண்டில் வந்து இருப்பார். அந்த லாஸ்ட் அவரோட ஸ்டேஜஸ் லாஸ்ட் எண்ட் ஆகிறப்ப அவர் அங்கேருந்து திருப்பியும் வந்து லண்டனுக்கு வந்துடுவார். ஸோ தோ ஃப்ரம் அனதர் பிளேஸ் ஐ டேக் மை நேம். ஸோ அனதர் பிளேஸ்லேருந்து என்னோட நேம் எடுத்துக்கிட்டாலுமே என்னோட ஃபர்ஸ்ட் நேட்டிவ் சோர்ஸ் இது லண்டன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஃபேம். இது வந்து ஹவுஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஃபேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இட் இஸ் அ லண்டன். இது அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஃபேம் அப்படின்றது வந்து லண்டனை தான் சொல்கிறாரு. தேர் வென் தே கேம்
whereas those bricky towers, the which on Thames broad aged back do ride. ஸோ அப்படியே வந்து லண்டனுக்கு வந்தாச்சு. லண்டனுக்கு வந்தோடனே என்ன பண்ணுது, அந்த ஒரு பிரிக்கி டவர்ஸ் இருக்குது, ஒரு செங்கற்களான ஒரு டவர் மாதிரி ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் வந்து எப்படி இருக்குன்னா, தேம்ஸோட முதுகு மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கான். அது வந்து அழகாக அந்த பில்டிங்கை தாண்டி கிராஸ் பண்ணி இப்படி சைடில் போகிறது வந்து தேம்ஸோட முதுகில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி, பேக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வேர் நவ் ஸ்டுடியஸ் லாயர்ஸ் ஹாவ் தேர் போவர்ஸ், that whilom owned the Templar Knights to bide till they decayed through pride. ஸோ இப்போ வந்து அந்த பில்டிங்கில் யார் இருக்காங்க, அந்த பிரிக்கி டவர்ஸில் வந்து இப்போ யார் இருக்காங்கன்னா லாயர்ஸ் இருக்காங்க. லாயர்ஸ் வந்து இப்போ வந்து படிச்சுட்ருக்காங்க, ரொம்ப ஸ்டூடியோஸான லாயர்ஸ் வந்து இப்போ படிச்சுட்ருக்காங்க. பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம், கொஞ்ச நாட்கள் முன்னாடி வந்து டெம்ப்ளர் நைட்ஸ், அதாவது மிலிட்ரி பீப்புள் நைட்ஸ் வந்து அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ரைட்னாலேயே வந்து அவங்க வந்து அழிஞ்சிட்டாங்க. அது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. ஸோ அது வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டெம்ப்ளர் நைட்ஸ் வந்து அந்த பிரிக்கி டவர்ஸில் வந்து ஏற்கனவே பாஸ்டில் வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட், whereunto there stands a stately place. ஸோ அதுக்கு அடுத்து பிரிக்கி டவர்ஸ்க்கு அடுத்து ஒரு ஸ்டேட்லி பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஐ கெயின்டு கிஃப்ட்ஸ் அண்ட் குட்லி கிரேஸ். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துலேருந்து தான் வந்து எனக்கு நிறைய வந்து கிஃப்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா, அந்த இடத்துல தான் வந்து இவரோட பேட்ரான் இருப்பார். ஸோ பேட்ரான் வந்து ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, அவரோட பேட்ரான் யாராக இருந்தார், இப்போ வந்து அவர் இறந்துருப்பார். ஸோ அவர் ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர் இருந்த வரைக்குமே வந்து ஸ்பென்சர் வந்து ரொம்ப நல்ல கேர் கொடுத்து பார்த்துருந்துருப்பார். ஸோ அவர் தான் வந்து ஸ்பென்சர் வந்து அயர்லாந்துக்கு வந்து அனுப்பிச்சிருந்துருப்பார். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் இறந்துருப்பார். ஸோ வேர் ஆஃப்ட் ஐ கெயின்ட் கிஃப்ட்ஸ் அண்ட் குட்லி கிரேஸ் ஆஃப் தட் கிரேட் லார்ட், where which therein wont to dwell, whose want too well now feels my friendless case. ஸோ இப்போ வந்து அவரோட கேரை வந்து நான் என்ன பண்ணுறேன், மிஸ் பண்ணுறேன். அவரோட ஃப்ரெண்டை வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்த அவரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் here fits not well old ooze but joys to tell. ஸோ பட் ஓகே இது வந்து என்னோட பழைய சேடான ஸ்டோரி, நான் எதுக்கு இப்போ வந்து இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ வந்து நம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்க டைம், ஜாய்ஃபுல்லாக பாடுற டைம் எது அப்படின்னா, against the bridal day which is not long, sweet Thames run softly till I end my song. So this is stanza 8. After a while they all came to London, which was where I was born and raised, though I am named after a different place and come from an old well-known family. They came to a place where there were brick towers on the bank of the Thames, which serve now as housing for law students, though in the past they were the headquarters of the Knights Templar, until that order crumbled due to pride. Next to the brick towers, there is a place where I often received favors from the important man who lives there, whose protection I sorely miss now, though it is inappropriate to meditate on such grievances here, and I should limit myself to talking about the joys of the wedding day, which is not far away. Please be quiet, River Thames, until I finish my poem. So this is stanza 8. And we will move on to stanza 9. ஸோ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இது வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. இப்போது ஸ்பெயினையும் அந்த இதெல்லாம் இதுலேயுமே வந்து நிறைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. நான் அதையுமே வந்து ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். It therein now doth lodge a noble peer. ஸோ இப்போ அந்த பிளேஸில் ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர் இருந்த பிளேஸில் வந்து ஒரு நோபல் பியர், அவருக்கு ஈக்குவலான வந்து ஒரு கம்பானியன் வந்து இருக்கார். ஸோ அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் டிவரெக்ஸ். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த நோபல் பியரோட நேம் ராபர்ட் டிவரெக்ஸ். கிரேட் இங்கிலாண்ட்ஸ் க்ளோரி அண்ட் த வேர்ல்ட்ஸ் வைட் வண்டர், ஹூஸ் ட்ரெட்ஃபுல் நேம் லேட் த்ரூ ஆல் ஸ்ப்ரெயின் டிட் தண்டர். ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஸோ 1588 ஸ்பானிஷ் அட்டாக் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்பானிஷ் அட்டாக்ன்ற ஒரு பெரிய கிட்டத்தட்ட வார் மாதிரி நடந்தது. ஸோ அந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாண்டுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த ஸ்பானிஷ் அட்டாக் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்பெயினில் தான் வந்து நிறைய வந்து ஆர்மி பீப்புளெலாம் இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய போட்ஸு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் இவங்க வந்து அந்த சமயத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால இங்கிலாண்டோட கை வந்து மேலோங்க
ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து அதை பார்க்கும்போது அந்த குவீனை வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்க யார் யாரெல்லாம் வந்து ஃபைட் பண்ணாங்க, மேஜராக இருக்கவங்க, கேப்டனாக இருக்கவங்க, இவங்களெல்லாம் வந்து ரொம்பவே ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து இந்த ராபர்ட் டிவரெக்ஸ். இவரும் வந்து ஸ்பானிஷ் அட்டாக்ல மெயினான பர்சனாக இருந்து இவர் மூலயமா தான் வந்து இதை வின் பண்ணுறதுக்கு சான்ஸாக அமைஞ்சுது. ஸோ இவரை வந்து ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி போயட்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு வந்துட்டு அவங்க வந்து பேட்ரன் வேணும் இல்லையா, அந்த போயமை படித்து அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகி ஒரு பணம் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் தானே இவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அவங்கள ப்ரைஸ் பண்ணியே வந்து இவர் எழுதியிருப்பார். கிரேட் இங்கிலாண்ட்ஸ் க்ளோரி அண்ட் த வேர்ல்ட்ஸ் வைட் வண்டர். ஸோ உங்களோட பேர் வந்து வேர்ல்டு வைட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஹூஸ் ட்ரெட்ஃபுல் நேம் லேட் த்ரூ ஆல் ஸ்பெயின் டிட் தண்டர். ஸோ உங்களோட பேர் சொன்னால் ஸ்பெயினில் வந்து அப்படியே தண்டர், ஸ்பெயினில் வந்து ஐயோ இவர் வராரா, இவர் பேர் சொன்னாலே அப்படியே இடி இடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது. அண்ட் ஹெர்குலிஸ் 2 pillars standing near did make to quake and fear. ஸோ இங்கே ஹெர்குலிஸ் 2 pillar அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் கிப்ரால்டர் அப்படின்றது தான் வந்து ஹெர்குலிஸ் 2 pillars அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் இருக்கிற ஒரு ஏரியா தான். அதுவுமே வந்து என்ன ஆகுதான், ஃபியர் ஆகுதான், நடுங்குதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபேர் பிரான்ச் ஆஃப் ஹானர், ஃப்ளார் ஆஃப் சிவல்ரி தட் ஃபில்லஸ்ட் இங்கிலாண்ட் வித் தை ட்ரைம்ஸ் ஃபேம். ஸோ உங்களை மாதிரி ஒரு ஹானரபிள் பர்சன், ரொம்ப பேர் போன பர்சன், ஒரு சிவால்ரி மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பேர் போன பர்சன், உங்களால் வந்து இங்கிலாண்டுக்கே வந்து ஒரு ஃபேம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜாய் ஹாவ் தோ ஆஃப் தை நோபல் விக்ட்ரி அண்ட் எண்ட்லெஸ் ஹாப்பினஸ் ஆஃப் தைன் ஓன் நேம் தட் ப்ராமிஸ் த சேம். உங்களுக்கு வந்து ஜாய் வரட்டும், உங்களோட விக்ட்ரி மூலமா உங்களுக்கும் ஜாய் வரட்டும், அந்த ஹாப்பினஸ் வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தட் த்ரூ தை ப்ரூவர்ஸ் அண்ட் விக்டோரியஸ் ஆர்ம்ஸ் த கண்ட்ரி மே பி ஃப்ரீட் ஃப்ரம் ஃபாரின் ஹார்ம்ஸ். உங்கள் பேரை சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து இந்த ஸ்பானிஷ் அட்டாக் அண்ட் இந்த மாதிரி இவரை பற்றி சொல்லி இவர் அவ்வளோ தைரியசாலின்னு சொன்னதுக்கப்புறமா வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபாரின்லேருந்து வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஸோ அதனால் இனிமேட்டு வந்து நம்ம கண்ட்ரிக்கு ஃபாரின் அட்டாக்ஸ் வந்து அதிகம் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. And great Eliza's glorious name may ring through all the world, filled with thy wide alarms, which some brave muse may sing to ages following. ஸோ அவங்க மூலிமா வந்து எலிசா உங்களோட பேரும் பரவுது. அண்ட் எலிசா அப்படின்றது வந்து இங்கே வந்து குவீன் எலிசபெத்தோட க்ளோரியஸ் நேமும் வந்து ஒரு ரிங் ஆகட்டும், வேர்ல்டு வைட் வந்து அவங்களோட பேரும் வந்து ரிங் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏஜஸ் கணக்கில் வந்து மியூசஸ்லாம் வந்து உங்களை பற்றி பாடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஸ்டான்ஸா வந்து முடிக்கிறாரு. So this summary of this stanza. But in that place there now lives an aristocrat who brings honor to England and whom the rest of the world admires. On a recent mission he terrorized the Spanish and made the cliffs on either side of the Straits of Gibraltar shake with fear. Man of honor, exceptional knight, the news of your triumph travel across England. I hope you take joy in your victory and that you remain happy forever, since even your name promises that you will be happy. And I hope that through your skill and your victories in war, other countries won't be able to harm England. And I hope that Queen Elizabeth's name will be celebrated throughout the world, accompanied by your calls to arm, which some poet will preserve in song for the rest of human history on the day of the wedding, which is not far away. Please be quiet, River Thames, until I finish my poem. இங்கே மியூஸை வந்து போயட்ஸ், அதாவது மியூஸுன்றது வந்து மியூஸ் வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்காக வந்து அவோக் பண்ணுவாங்க இல்லைங்களா எல்லா போயம்ஸ்லலாம். இங்கே வந்து அந்த போயட்ஸே வந்து மியூஸாக மாறி வந்து அவங்களோட பெருமையை வந்து போயம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த போயம் மூலிமா தான் நமக்கு வந்து அந்த நடந்த அட்டாக்கோ இவங்களோட பேர் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அந்த ஏஜஸ்க்கு வந்து நிறைய ஏஜஸ்க்கு வந்து இவங்களோட பெருமை வந்து பாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ த ஃபைனல் ஸ்டான்ஸா 10th stanza of this poem. From those high towers this noble lord issuing, அந்த high tower buildingலேருந்து இந்த noble lord வந்து என்ன வராரு வெளியில் வராரு. Like radiant Hesper with his golden hair, in the ocean belows he hath bathed fair. ஸோ எப்படின்னா ஹெஸ்பர்ன்றது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி, ஹெஸ்பரஸ் அப்படின்றது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார்.
ஸோ அந்த ஈவினிங் ஸ்டார் மாதிரி அந்த எப்படி வந்து ஓஷன்லேருந்து குளிச்சுட்டு நல்லா தகன்னு மின்ற மாதிரி கோல்டன் ஹேர் வச்சுட்டு வராங்களோ அந்த மாதிரி வந்து அந்த பில்டிங்லேருந்து இந்த பர்சன் வந்து வராரு, அந்த நோபல் லார்ட் வராரு. டிசெண்டட் டு த ரிவர்ஸ் ஓப்பன் வியூவிங் வித் அ கிரேட் ட்ரெயின் என்சூயிங். அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அவர் இறங்கி வந்து ரிவருக்கு பக்கத்தில் போகிறாரு. இவங்கெல்லாம் இந்த ஸ்வான் வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் போகிறாரு. அவருக்கு பின்னாடியே வந்துட்டு ஏகப்பட்ட பேர், ஏன்னா நிறைய பேர் அப்படியே போயிட்டே இருப்பாங்க இல்லையா. நம்ம நோபல் லார்ட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அது இவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு பர்சன். அப்போ பின்னாடியே ஏகப்பட்ட பேர் வந்து போகிறாங்க. Above the rest were goodly to be seen 2 gentle knights of lovely face and feature, beseeming well the bower of any queen. ஸோ அந்த நிறைய பேர் போகிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து 2 ஜென்டில் நைட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்பவே லவபுளாக இருக்குது அண்ட் ஃபீச்சர்ஸ், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதை அவங்கள பார்த்தவொடனே எந்த ஒரு குவீனுமே வந்து ஆசைப்படுவாங்க அவங்கள வந்து லவராக மாற்றிக்கிறதுக்கு, வந்து ஹஸ்பண்டாக மாற்றிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு குவீனுமே வந்து ஆசைப்படுவாங்க. வித் கிஃப்ட்ஸ் ஆஃப் விட் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் ஃபிட் ஃபார் ஸோ குட்லி ஸ்டேச்சர். ஸோ அவங்க வந்து ரொம்ப நாலேஜபிளாகவும் இருக்காங்க, கம்பேஷனேட்டாக இருக்காங்க அண்ட் நேச்சர் கொடுத்துருக்க எல்லா விதமான திங்ஸுமே அந்த அந்த 2 நைட்ஸ்க்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. தட் லைக் த ட்வின்ஸ் ஆஃப் ஜோ. ஸோ அவங்க 2 பேர் எப்படி இருக்காங்க, ட்வின்ஸ் ஆஃப் ஜோ மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஜோ அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து வந்திருந்தது, அவங்க வந்து ஸ்வானாக மாறி இருந்தாங்கன்னு பார்த்தா. ஸோ ஜோ இஸ் நத்திங் பட் காட் ஆஃப் லவ். ஸோ ஜோ ஆர் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ZEUS. ஸோ அண்ட் ஜோ அண்ட் லீடா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து 2 ட்வின்ஸ் பிறந்திருப்பாங்க. ஸோ இட் இஸ் கேஸ்டர் அண்ட் போலக், CASTOR அண்ட் போலக் POLLUCK. ஸோ இவங்க 2 பேரையும் வந்து இந்த 2 ட்வின்ஸ், இந்த 2 பாய்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுறாரு. So seemed in sight which deck the baldric of the heavens bright. அந்த ட்வின்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஜோ அண்ட் லீடாவோட ட்வின்ஸு, அவங்க வந்து அப்புறம் ஃபைனலி வந்து ஸ்டார்ஸாக மாறிடுவாங்க. ஸ்டார்ஸாக மாறுற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இவங்க பிரைட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு. They 2 pacing to the river side received those 2 fair birds their love's delight. ஸோ அவங்க அந்த 2 பேருமே போய் என்ன பண்ணுறாங்க, அந்த 2 ஃபேர் பேர்ட்ஸை வந்து அவங்க வந்து கரம் பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இட் இஸ் birds in the sense it is the 2 daughters of Somerset, which at the appointed tide each one did make his bride. ஸோ இப்போ வந்து இந்த it is an engagement and அந்த டைமில் அப்பாயிண்டட் டைமில் வந்துட்டு இவங்க வந்து பிரைட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இதை வந்து முடிக்கிறார். Against a bridal day which is not long, sweet themes run softly till I end my song. So this is stanza 10, the final stanza. Summary of the stanza. From the tall battlements of the house, the same aristocrat whom I described above came out like the evening star, Hesperus, who bathes his bland hair in the ocean all day and then rises above the horizon at night. The aristocrat came down to the river with many people following him. Among the crowd, 2 handsome knights stood out, who would have been a fitting match for any queen. Indeed, they were so intelligent and well made that they seemed like Zeus' son, Castor and Pollux, who in Greek mythology became stars, part of the constellation Gemini. The 2 knights went down to the river to meet the 2 swans, whom they loved dearly. At the scheduled time, they will get married, and that wedding day is not far away. Please be quiet, River Thames, until I finish my poem. So this is the summary of this poems, and இந்த poem வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இதே மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா போம்ஸும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன். நீங்கள் போம்ஸை வந்து திருப்பி படிச்சுட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.